என் பேர் மஞ்சு. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளீனா புரியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்க மைண்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா ஆகுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். நான் இருக்கிறது வாடகை வீடு தான். என்னாலலாம் சொந்த வீடு வாங்க முடியுமா? கட்ட முடியுமா? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோல என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாடகை வீட்ல இருக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் வருது? அதே மாதிரி சொந்த வீட்ல இருக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு மன நிம்மதிய தருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் ஒரு 7 வருஷமா வாடகை வீட்ல இருந்திருக்கேன். முதல் வீடு ரொம்பவே வாடகை கம்மி. தண்ணி வசதி அந்த அளவுக்கு கிடையாது. சிட்டில இருந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருந்தது. 1 வருஷம் அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற வீடு பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். 2வதா நாங்க பார்த்த வீடு ரொம்பவே இருட்டா இருந்தது. வீடு பார்க்க வரும்போது அதெல்லாம் தெரியல. வீட்டுக்கு குடித்தனம் வந்த பிறகு தான் அது தெரிஞ்சது. பகல்ல வீட்டுக்குள்ள சன்லைட்டே பார்க்க முடியாது. 24 ஹவர்ஸும் லைட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுனால, அங்கேயும் 1 வருஷத்திலேயே நாங்க வீடு காலி பண்ணிட்டோம். 3வது பார்த்த வீடு நாங்க லீஸுக்கு தான் பார்த்தோம். டெர்ரஸ்ல வீடு, மேல மோல்டு கூட கிடையாது. ஷீட்டு தான். உள்ள என்டர் ஆகும்போதே ஹாலு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பெட்ரூமு, ரைட் ஹேண்ட் சைடுல கிச்சனு. பெட்ரூமுக்கு டோரும் கிடையாது. கிச்சனுக்கு டோரும் கிடையாது. கம்மி விலையில லீஸு கிடைச்சதுனால அந்த வீட்டுக்கு போனோம். ஆனா, எனக்கு அதுல விருப்பமே இல்ல. என்னோட ஹஸ்பண்டுக்கு மாசம் ஆனா வாடகை குடுக்க தேவையில்ல. அந்த காச மிச்சம் பண்ணலாம். எங்கேயாச்சும் ஒரு சைட் வாங்கலாம் அப்படின்னு தான் அவரு யோசிச்சாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு விலை அதிகமா இருக்கிற ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தாங்க. நாம இந்த மாதிரி ஷீட் வீட்ல இருக்குமே அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லி வருத்தப்படும் போதெல்லாம், சின்னதுக்கு ஆசைப்படாத, பெருசுக்கு ஆசைப்படு அப்படின்னு தான் சொல்வாரு. அதோட அர்த்தம் வாடகை வீட்ல இருக்கிறத விட சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட அந்த வீட்ல ஒரு 4 வருஷம் இருந்திருப்போம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு நாங்க இந்த மாதிரி வீட்ல இருக்கோங்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு வர்றதையும் அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு சைட்டும் பார்த்தாங்க. அத காமிக்கிறதுக்காக என்ன கூட்டிக்கிட்டும் வந்தாங்க. வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, செடியும், மரமும் தான் இருந்தது. எங்கேயோ ஒரு கடை தான் இருந்தது. சைட் இருந்த லேஅவுட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுகள் எல்லாம் இல்ல. கம்மியா தான் இருந்தது. இந்த மாதிரி இடத்துல சைட் பார்த்துருக்காங்களே அப்படின்னு எனக்கு ரொம்பவே அழுகையா வந்தது. அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை, "இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு. 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சைட்டே வாங்க முடியாத அளவுக்கு டெவலப் ஆயிடும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் வாங்கி அங்க வீடும் கட்டினாரு. இடம் வாங்குனதும் லோனு தான். வீடு கட்டினதும் லோனு தான். பில்லர் போட்டா கூட ரூ. 1,00,000 எக்ஸ்ட்ரா ஆகுன்றதுக்காக பில்லர் போடாம வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு அப்படியே வீடு கட்டணும். ரொம்ப ஆடம்பரமாலாம் வீடு கட்டல. இன்டீரியர் டிசைனும் அதுக்கு பண்ணல. 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சனு இதுதான் நாங்க பண்ணியிருந்தோம். கிச்சன்ல பாத்திரம் வைக்கிறதுக்கு கேபினெட்டு, பெட்ரூம்ல துணிங்க வைக்கிறதுக்கு வார்ட்ரோப் இவ்வளோ தான் நாங்க சிம்பிளா பண்ணோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வர இன்கிரிமென்ட்டு, பசங்களும் பெரியவங்களானாங்க. அவங்களுக்காக தனித்தனியா ரூம் வேணுங்கிறதுக்காக லோனு போட்டு மறுபடியும் நாங்க மேல வீடு கட்டணும். புதுசா வீடு கட்டினா வீட்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சு ஆசைப்பட்டேனோ, அதெல்லாமே இந்த வீட்ல நான் செய்ய வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கான ரீசன், நான் அன்னைக்கு ஆடம்பரமா ஒரு வாடகை வீட்ல இருக்கணும்னு நினைச்சிருந்தா, இன்னைக்கு என்னால சொந்த வீட்ல இருந்திருக்க முடியாது. நாங்க சொந்தமா வீடு கட்டி வந்தப்ப கூட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே அதே வாடகை வீட்ல தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல ஒருத்தர் அதிகமா செலவு பண்ணாலும், ஒருத்தர் கண்ட்ரோலா இருக்கணும். அப்பதான் அதிகமா செலவு பண்றத கட்டுப்படுத்தி காச மிச்சம் பண்ண முடியும். வாடகை வீட்ல நெறைய பேரு நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலரு இன்னமும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க. வாடகை வீட்ல நிரந்தரமா நம்ம ஒரே இடத்துல இருக்க முடியாது. அடிக்கடி வீடு மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி போற வீட்ல நமக்கு ஏத்த மாதிரி கிச்சனும் இருக்காது, ஹாலும் இருக்காது. அது மட்டும் இல்லாம வீட்ல சரியான வெளிச்சமும் இருக்காது, காத்தோட்டமும் இருக்காது. அப்படியே நமக்கு ஏத்த மாதிரி வீடு அமைஞ்சிட்டாலும் அது வாடகை அதிகமா இருக்கும். இதுல வீட்ல அதிகமா கெஸ்ட் வரக்கூடாது, தண்ணி அதிகமா செலவு பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரென்ட்டுக்கு இருந்தாக்கா பசங்க ஓடக்கூடாது. இப்படியெல்லாம் 1008 கண்டிஷன் இருக்கும். ஒவ்வொரு முறை வீடு மாத்தும் போதெல்லாம், அந்த பொருளெல்லாம் பேக் பண்ணி எடுத்து, புது வீட்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாம, இதுலயே நமக்கு 10 நாள் ஓடிடும். இந்த 10 நாளும் நம்ம படுற கஷ்டம் சொல்லி மாளாதுங்க. ஒவ்வொரு மாசமும் வாடகை காசு குடுக்கும்போதெல்லாம், நமக்குன்னு என்னைக்கு தான் சொந்த வீடு கட்டுவோமோ, அப்படின்னு கண்டிப்பா நமக்கு நினைக்க தோணுங்க. புதுசா வீடு பார்க்குற இடத்துல ஒண்ணு ஆஃபீஸ் தூரமா இருக்கும், இல்ல ஸ்கூலுக்கு தூரமா இருக்கும், இல்லன்னா நம்ம காய்கறி வாங்குறதுக்கோ, இல்ல ஹாஸ்பிட்டல் போறதுக்கோ தூரமா இருக்கும். இப்படி எல்லா வசதியும் இருக்கிற இடத்துல வீடு பார்த்தோம்னா, நம்ம வாங்குற சம்பளம் வாடகை குடுக்கறதுக்கே சரியாயிடும்.
நான் வாடகை வீட்ல இருக்கிறேன். ஆனா, சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். முடிஞ்ச அளவுக்கு வாடகை வீட்ல இருக்கும்போது, அனாவசிய செலவு பண்றத விட்டுட்டு, அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ண பழகிக்கோங்க. வாடகை வீட்ல நெறைய பொருள வாங்கி போடாம, வீட்ல மினிமலான திங்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்ம தேவைக்கு என்ன வேணுமோ அத மட்டும் வாங்கிக்கிட்டு, தேவையில்லாத பொருள வாங்கி வீட்ல நெறைய பொருள சேர்த்துக்காதீங்க. எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் சொந்த வீட்டுக்கு போய் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டா இருங்க. அன்னைக்கு எங்க வீட்லயும் அத்தியாவசியமா தேவைப்படுற எல்லா திங்ஸுமே இருந்தது. அது தவிர வேற எத கேட்டாலும் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தர மாட்டாரு. ஏன் ஒரு ஜுவல்ஸ் கூட நாங்க வாங்குனதில்ல. வீட்டுக்கு நெறைய பொருள வாங்கி போட்டு ஒவ்வொரு முறையும் வீடு மாத்தும்போதெல்லாம் நான் கஷ்டப்பட தயாரா இல்ல. எதுவா இருந்தாலும் சொந்த வீடு கட்டி அதுல வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வாங்கியும் குடுத்தாங்க. அன்னைக்கு புரியாத விஷயங்கள எனக்கு எடுத்து சொல்ல ஒருத்தர் இருந்தாங்க. எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கோ, புரிய வைக்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நெனைச்சேன். ஒரு சிலர் கேட்பாங்க, "அப்ப வாடகை வீட்ல இருந்தா எந்த பொருளும் வாங்கவும் கூடாது, அனுபவிக்கவும் கூடாதா?" அப்படின்னு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்லயும் சரி, போடுற துணிமணிலயும் சரி, அதே மாதிரி நம்ம வெளிய போனா அங்க செலவு பண்றதுலயும் சரி, எந்த குறையுமே வச்சுக்க கூடாது. அனாவசியமா செலவு பண்றத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். இப்ப நான் சொன்ன மாரி வாடகை வீட்ல இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு 6, 7 வருஷத்துல ஒரு சைட்டோ, இல்ல வீடோ நம்மளால வாங்க முடியும். வாங்குற இடம் அதிகமா காசு செலவு பண்ணாலும் பரவால்ல, நான் மெயின் சிட்டியா இருக்கிற இடத்துல தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்காம, சிட்டிய விட்டு வெளியே இருந்தாலும் சரி, புதுசா டெவலப் ஆகுற லேஅவுட்டா இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு சிம்பிளா ஒரு வீடு கட்டிக்கோங்க. எடுத்த உடனே நான் பெருசா, ஆடம்பரமா தான் வீடு கட்டுவேன் அப்படின்னு நினைக்காம, வாடகை வீட்ல இருந்து முதல்ல நான் சொந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தா கூட பரவால்ல. அந்த இடத்த வாங்கி சின்னதா ஒரு வீடு கட்டி, வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு வர முயற்சி பண்ணுங்க. கடைசி வரைக்கும் இந்த சின்ன வீட்ல தான் நம்ம இருப்போமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நிச்சயமா ஒரு 7, 8 வருஷம் கழிச்சியோ, ஒரு 10 வருஷம் கழிச்சியோ நம்ம நிலைமை மாறலாம். அன்னைக்கு நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு சைட்டும் வாங்கி, நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வீடும் கட்டிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம பொறந்த ஊர்ல சொந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம பொழப்ப தேடி அடுத்த ஊருக்கு வரும்போது தான், வாடகை வீட்ல இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருது. நம்ம பசங்க, பசங்களோட படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஊர்லயே இருக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு வந்துருது. லோன் போட்டு சொந்தமா வீடு கட்டி காலமெல்லாம் லோன் அடைச்சுக்கிட்டு இருக்க என்னால முடியாது. அதுக்கு பதிலா நான் வாடகை வீட்லயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சிலரும் இருப்பாங்க. ஒவ்வொரு முறை புதுசா வீடு பார்க்கறதுக்காக நம்ம அலையறதும் சரி, அந்த வீட பார்த்த பிறகு அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் அதுல சேர்க்கிற வரைக்கும் நமக்கு இருக்கிற மன உளைச்சல், அத அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரியும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரியும், நம்மளால சமாளிக்க முடியிற அளவுக்கு லோன போட்டு, ஒரு வீடு கட்டி ஒரே இடத்துல நிம்மதியா இருக்கோம் பாருங்க, அதுல கிடைக்கிற சுகமே தனிங்க. இதுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட மனநிலைமையும், திங்கிங்கும் வேற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள சொல்லி, வாடகை வீட்ல இருந்து நாமெல்லாம் சொந்த வீட்டுக்கு போக முடியாதா? அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கடைசியா உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள புரிஞ்சுக்காம நான் பக்குவம் இல்லாம இருந்ததுனால, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சாரு. உங்க வீட்ல ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் பக்குவமா யார் ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்க ஒருத்தருக்கொருத்தர் மாத்தி புரியாத விஷயங்கள புரிய வையுங்க. இந்த வீடியோல ஒரே இடத்துல உட்காந்து பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால, ஒரு சில வேலைய செஞ்சுக்கிட்டே உங்ககிட்ட நான் இத பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு, உங்க மனசுல என்ன தோணுச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது, அந்த நேரத்துக்கு என் மைண்ட்ல என்ன தோணுச்சோ, அத தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நெறைய விஷயங்கள் நான் சொல்லாம விட்டுருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரிஞ்சிருந்தா, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் முறையா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோட்டிவேஷனலா ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம, புதுசா வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, மாடுலர் கிச்சன் பண்றவங்களுக்கும் சரி, நெறைய விதமான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.